இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா செகண்ட் செய்யக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா செகண்ட் செய்யக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் மிஸ்டர் சந்தோஷ். அவர்கிட்ட செகண்ட் சம்மந்தமாக இந்த தொழில் சம்மந்தமாக பல கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். வாங்க. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சந்தோஷ். நான் நெல்லிக்குப்பம். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம், நம்ம எண்ணெய் இதை ஆரம்பிக்கணும், நல்ல உணவுப் பொருளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இதுக்கு வந்தோம். எத்தனை வருடங்களாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? சுமார் ஒரு வருட காலமாக இந்த தொழில் செஞ்சு கொண்டு இருக்கேன். ஓகே. என்னென்ன வகையான செக்கு எண்ணெய் இங்கே உற்பத்தி பண்ணிட்டுருக்கீங்க? 4 வகையான எண்ணெய் பண்ணுறோம். நான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், தீபம் எண்ணெய். இப்போது இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லையா? இதோட ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுங்களா? நம்மக்கிட்ட ஓனாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குண்ணே. அங்கேயே நம்மக்கிட்ட ஒரு 300 மரம் இருக்குது, தென்னை மரம். அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதில் தான் தேங்காய் ஆடுறது. எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. வெறும் தேங்காய் மட்டும், வெறும் தேங்காய் மட்டுமே வச்சு அரைக்கிறது தான். வேறு எதுலேயும் எந்த ஒரு ஐட்டமும் ஆட் பண்ணுறது இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது கடலை எண்ணெய் இல்லையா? ஆமாண்ணா. இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, மல்லி, இஞ்சிண்ணா, இது 3 மட்டும் தானே ஆட் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாதுண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லையா? ஆமாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க? எள்ளு, மணவெல்லம், பனங்கற்பட்டி, வேறு எதுவும் கிடையாது. கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணல? எதுவும் கிடையாது. இதோட வேலிடிட்டி எத்தனை மாதங்கள் இருக்கும் கெடாமல்? 6 வருஷம் வரையும், 6 மாதம் வரையும் வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செகண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் போனாலும் தெரியும், போகிற இடத்துலாம் ஒரு 4-5 நீங்கள் பார்த்துடலாம். ஆமாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறீங்க நீங்கள்? நம்ம 100% நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலை. அப்படி தான் இது வரையும் விற்கிறோம். எந்த ஒரு கலப்படம் எதுவும் கிடையாது. ஃபில்ட்ரேஷன் மிஷின் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட. எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. டைரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மரச்செக்கு, இரும்பு செக்கு. மரச்செக்கில் தான் நம்ம கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் எல்லாம் ஆட்டுறோம். இதில் ஆட்டி தான் நம்ம விற்பனை பண்ணுறோம். ஃபில்ட்ரு மிஷின் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி அதை வெயிலில் ஒரு 5 days இது பண்ணி சன்லைட் உள்ளே போனோடனே அதில் அந்த கீழே இருக்க டெஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே ஃபார்ம் ஆகிடும். மேலே இருக்கிறத எடுத்து பாட்டில் பண்ணி விற்கிறது. இதுதான் நம்மளோட இது. வேறு எதுவும் இல்லை, எதுவும் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இப்போ செக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு இருக்குது, ஸ்டீலில் பண்ணுறாங்க. ஆமாங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க? ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட யார் வேணால் ஆடிக்கலாம். இங்கே எள்ளு, மல்லாட்டை, தேங்காய் எது வேணால் வாங்கி ஆடிக்கலாம். எண்ணெயாகவும் வாங்கிக்கலாம். நம்பிக்கை இருக்கவங்க எண்ணெய் வாங்கிக்கலாம். நம்பிக்கை இல்லாத பாதி பேர் யோசிப்பாங்க தெரியுங்களா, அவங்க பயிராக வாங்கியும் ஆடிக்கலாம். இப்போ ஃபில்டர் டைப் சொன்னீங்கல்ல? ஆமாண்ணா. ஒரு செக்கு மிஷின் சொன்னீங்களா, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபில்ட்ரு டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ்ப்ளோர் இதில் செக்கு, இது ஸ்டீலு, இது வுட்டு, 2 ப்ராசஸ். இதில் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு மாடல் இருக்குது. எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதில் 10 கிலோ கடலை போட்டு 4 லிட்டர் எண்ணெய் தான் இதில் எடுக்க முடியும். கடலையை பொறுத்த அளவுக்கு, இந்த இரும்பு செக்கை பொறுத்தளவுக்கு. மரச்செக்குனா 3 தான் வரும். இதில் எக்ஸ்ப்ளோரை பொறுத்த அளவுக்கு 6 லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். அதில் அந்த அளவுக்கு ஹீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது எக்ஸ்ப்ளோர். அந்த மாடல் நம்மக்கிட்ட கிடையாது. வெறும் செக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட. இப்போ கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க? கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு இப்போ எப்படி கேட்டால் நம்பிக்கை வரணும்னா, இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு இவங்கக்கிட்ட போனால் நல்ல பொருள் கிடைக்கிது. இவங்க எந்த ஒரு இதுவும் கெமிக்கலும் எதுவும் சேர்க்கலை, நல்ல பொருள் கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னு நம்பணுண்ணா. அதை நம்ப வைக்கிறதுக்கே எனக்கு 3 மாதம் போயிடுச்சு. டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 3 மாதம். ஃபஸ்ட்டு வரவங்கக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட உட்கார வச்சு ரெஃபர் பண்ணணும். இதை சாப்பிடுங்க, உடம்பு கை கால் வலி வராது, உடம்பு ஆரோக்கியம் தரும், நல்லது உடம்புக்கு அப்படின்னு அவங்கள ஒருத்தவங்களாம் புரிய வைக்கணும்.
புரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் இப்போ கேட்குறவங்க எல்லார் வீட்டுக்கும் கடலூர்லேருந்து நான் கேட்பாங்க, எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வருவேன். அப்படி தானே கொஞ்சமாக ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்லாம் ஃபஸ்ட்டு 1 மந்த் வரையும் 30 லிட்டர் விற்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அப்படியே. எத்தனை மாதம் கழிச்சு கொஞ்சம் கடை ஃபேக்ட்ரி பிக்கப் ஆச்சு? 4 மாதத்துக்கு அப்புறம் தானே பிக்கப் ஆச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி நல்லா இருக்கு, அவங்க எதுவும் கலப்படம் எதுவும் பண்ணலை, நல்லா இருக்கு, சுத்தமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே இது கொஞ்சமாக இதாச்சு. இப்போ பரவாயில்ல, ஏதோ நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம கடை நீங்கள் புதுசாக ஆரம்பித்த டைமில் வந்து கடைக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா? கடைக்கு போகும்போது எப்போ அவர் அந்த ரேட்டில் கொடுக்குறாரு, இவர் இந்த ரேட்டில் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லி உங்கள் ப்ராடக்ட் அங்கே கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நம்ம கடையில் போய் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 200 கொடுக்குறாங்க, இவங்க 100. அது என்னன்னு நம்மளுக்கே தெரியல. அந்த விலைக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடையில் 100 ரூபா 110 விற்கிது. இப்போ அவங்களால எப்படி 180 எண்ணெய் கொடுக்க முடியுதுன்னே கேட்கல. 1 லிட்டர் கடலான்னா 400 ml தான் எண்ணெய் வரும். எப்படி நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதா, எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் கொஞ்சமாக உட்காந்து கடைக்காரவங்ககிட்ட பேசி புரிய வச்சு, அப்புறம் கஸ்டமர் ரிவ்யூ பண்ணி, நல்லா இருக்குது எண்ணெய், எந்த ஒரு வாசனை புகை எதுவும் வரலை, எண்ணெய் வீட்டில் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் கடைக்காரங்களாம் அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ அப்படியே பரவாயில்ல, கடையில் நம்மளும் கடையில் கொடுக்குறோம், ஓடிட்டுருக்கு. கஸ்டமர் சைட்லேருந்து ஃபீட்பேக் வந்துருங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, எண்ணெயை வாங்கிட்டு போய்ட்டு நல்லா இருக்குப்பா, நாங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே போல் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியான ரேட்லலாம் எண்ணெய் விற்கிது. ஆமாங்க. அது கேட்டால் இது கலப்படம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸ்லேயும் விற்கிறாங்க. ஆமாங்க. இந்த கலப்பட எண்ணெய்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ மல்லாட்டை எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா லெமன் உள்ள கலர் இருக்கும், இருக்கணும். இதில் இருக்க வாசனை வந்து கம்மியாக இருக்கணும். மல்லாட்டை வாசனை வந்தால் போதும். அதை விட்டுட்டு இந்த எசன்ஸ் கலக்கிறாங்க, சென்ட் அடிக்கிறாங்க, நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூடியை திறந்தோடனே உங்களுக்கு சமைக்கும் போதே டிஃப்ரெண்ட் வரும். மல்லாட்டை எண்ணெய் வாசனையோட மேலே வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்படம் தான். நெக்ஸ்ட்டு லெமன் கலர் வரணும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி. இப்போ நம்ம கலப்படம் பண்ணி எண்ணெய் வந்து சமையலில் கலப்படம் பண்ண எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணல இல்லையா? ஆமாம். உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? உடல் ரீதியாக நம்ம பாதிப்பு வருதுன்னா, போன்ஸ்லாம் தேயும், நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாருமே உடம்புல தேயும் போது என்னான்னு கேட்டால் அதனால் நம்மளுக்கு நிறையா சிக்கல்கள் வரும் உடம்புக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று கேட்டால் டைஜஸ்டின் ஆகாது. இப்போ நம்ம இது நீங்கள் 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம ஏதாவது பண்ணிடலாம். எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? இப்போ வந்து நார்மலாக இருக்கவங்க வீட்டில் இருக்காங்களே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்களாம் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. அவங்க ஒரு எளிமையான முறையில் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். அவங்க இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஒரு தடவை சமைச்சு பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும். இதில் வர வாசனை, இதில் ஒரு தடவை டேஸ்ட்டு, இதை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் லேப் இருக்குது, எல்லா மாவட்டத்துலேயும் எல்லாருலேயும் லேப் இருக்குது. லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் என்ன கலந்துருக்காங்க, கலரில் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுவும் இது கிடையாது. ஸோ என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்க, ஒன் பை ஒன்னாக சொல்ல முடியுங்களா? இது இப்போ தேங்காய் எண்ணெய் ரேட்டில் கொடுக்குறீங்க? தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 250 கொடுக்குறோம். 1 லிட்டர் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்னால ரேட்டை கம்மியாக கொடுக்குறோம். மற்ற இடத்துலலாம் 300 கொடுக்குறாங்க. அது அவங்களோட எதனால் உங்களால் இந்த கம்மியான ரேட்டில் உங்களால் கொடுக்க முடியும்? ப்ரொடக்ஷன் நம்மளே பண்ணுறதுனால நம்மளால் கொடுக்க முடியுதுண்ணா. வேறு ஒன்று. இப்போ தேங்காய் எங்கேருந்து வாங்குறீங்க? தேங்காய் வாங்கலை, நம்ம ஃபார்ம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறோம். ஓகே. இப்போ கடலை என்ன சொல்லுங்கள்? அது என்ன? கடலை வந்து நம்ம டேரெக்டாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறோம். விவசாயிங்கிட்டே நிறைய கொள்முதல் பண்ணுறதுனால நம்மளால் குறைஞ்ச விலைக்கு எண்ணெயை கொடுக்க முடியுது. கடலையும் நம்ம குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 380 இப்போ விற்கிறோம், ரீசனபிள் ப்ரைஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கமிட்டியில் எடுப்போம், அதை விட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டில் விவசாயிங்கிட்டே வாங்குறது தான். நெக்ஸ்ட்டு தீபம் எண்ணெய். ஆமாம், தீபம் எண்ணெய் நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணுறது தான், இங்கே இருக்க வேஸ்டேஜை வச்சு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ரீட்டைல் ப்ரைஸு. கஸ்டமர் வந்து நேராக வந்து வாங்கினாங்கன்னா இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ வந்து கடைகள் இருக்குது, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதை எப்படி கொடுக்குறீங்க? ஹோல்சேல் ப்ரைஸ்னால் இப்போ மாதம் அவங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது குவான்டிட்டியை பொறுத்து, அதை பற்றி நம்ம குறைச்சி கொடுக்க வேண்டியதுதான். ஸ்டாக் அவங்க எடுக்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த தொழில் தொடரணும்னு விருப்பப்படுறேன்னு வச்சுங்களேன், நான் என்னென்ன பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியோ ரெண்டர் ப்ராப்பர்ட்டியோ எது வேணால் இருக்கலாம் உங்ககிட்ட. ஓன் ப்ராப்பர்ட்டியோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோ எது வேணால் உங்ககிட்ட இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மிஷின் வாங்குறதுக்கு வந்து
நம்ம மாவட்ட தொழில் மையத்தில் இதுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் டிகிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு இது சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தால் அந்த சப்சிடி அப்ளை பண்ணி வாங்கி யார் வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நான் எத்தனை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் ஸ்டார்ட் அப் வாங்கலாம். வாங்கி அந்த இடத்துல வந்து சேல்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எண்ணெய் அங்கே ஓடுமா எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி இது பண்ணிக்கலாம். இப்போ லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் எந்த மாதிரி லைசன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணி நம்மளுக்கு எஃப்எஸ்ஐன்னு ஒரு கோடு ஒன்று கொடுத்துருவாங்க. உங்கள் பேட்ச் நம்பரை அப்ளை பண்ணி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே போய் முனிசிபாலிட்டியில் வந்து அப்ளை பண்ணி ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். கடை இது பண்ணி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இது முடிச்சோன்னா விற்பனை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது முடிச்சிட்டோடனே எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கினோடனே நம்ம பாட்டிலில் லேபிள் பர்பஸ் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ லேபிளில் வந்து இதோ எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் கோடு வந்துடுச்சு, நம்ம ஆரம்பித்து நம்ம மட்டும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். வேறு ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறாங்க. எப்படின்னா உங்களோட அந்த ஆயில் மட்டும் வாங்கி அவங்களோட பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம்? பெஸ்ட்டாக நம்ம இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸில் அவங்களுக்கு எவ்வளோ குறைவாக பண்ண முடியுமோ பண்ணலாம். அவங்க இப்போ வந்து டிகிரி ஹோல்டரும் பண்ணலாம், வீட்டில் இருக்க லேடிஸும் பண்ணலாம், யார் வேணால் இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம். இப்போ ஸ்கூலு, அப்பார்ட்மெண்ட்ஸு அங்கே எல்லாமே இந்த எண்ணெயை விற்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்டே விற்பனை பண்ணுறான்னு வச்சுங்க. உங்கள் பிராண்டே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்கள் பிராண்டே வாங்கி ஹோல்சேலில் வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அவங்க ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதும். அவங்களால இந்த எண்ணெயை வாங்கி சேல்ஸ் பண்ணி ரெனியூ எடுக்க முடியும், லாபம் எடுக்க முடியும். ஓகே. ஸோ யாரால இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்? வீட்டில் இருக்க லேடிஸ்லேருந்து படித்த இளைஞர்கள் வரிகள் எல்லாருமே அதை கண்டிப்பாக செய்யலாம். இந்த தொழிலில் வந்து சவால்கள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? சவால்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கடலை விலை ஏறும், எள்ளு விலை ஏறும். இப்போ ரெய்னி சீசன் ஃபுல்லாக மழை காலத்தில் ஃபுல்லாக கடலை விலை ஏறும், எள்ளு விலை ஏறும். அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கிட்டாவே வாங்கி வேறு சில ஸ்டாக் வச்சுக்கலாம். வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். சவால்கள் வேறு ஒன்றும் வேறு எதுவும் கிடையாது. இந்த தொழில் வந்து ஒரு லாபகரமான தொழில் தான். இந்த தொழில் வந்து ஆரம்பித்து நீங்கள் 1 year ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விற்கிறதுக்கே கொஞ்சம் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். வரவங்கக்கிட்ட பேசணும், நம்ம கைடன்ஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லாயிருக்கும், வாங்கிட்டு போங்க. அவங்க வாங்கிட்டு போய் இதை சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த பிஸ்னஸ் பண்ணுறது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்தில் இந்த தொழில் வந்து நல்லா போகும்னு? நல்லா போகணும்ல, எங்கள் அப்பா வந்து சொன்னார், நல்லா போகும், எதாக இருந்தாலும் நம்ம உட்காந்து ட்ரை பண்ணணும். 3 மாதம் வேஸ்ட்டாக தான் போகும், 1 year வேஸ்ட்டாக போடுவேன் லைஃப், அதுக்கப்புறம் கரெக்டாக போகணும்னு சொன்னார். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இது பண்ணினேன். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் 3 மாதத்துலேயே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பயம் வந்துடுச்சு, ஐயோ இதில் வந்துட்டோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது எல்லாம் சால்வ் ஆகி இப்போ இதாக ஆயிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போங்க, ஆமாம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க. நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு யாருமே சஜஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், வேலைக்கு போகிறத தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க. அது பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் லாஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். யார் அதை லேர்ன் பண்ணி இது பண்ணுறோமோ யார் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் பிஸ்னஸில் இருக்கிற மந்திரம். இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? பிஸ்னஸ் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படிலாம் இருக்கணும்? கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கோவப்படக்கூடாது. பொறுமையாக அவங்கக்கிட்ட வரவங்ககிட்ட பொறுமையாக அவங்கள அப்சர்வ் பண்ணணும், புரிய வைக்கணும். இப்போ நம்ம கிட்ட வாங்குகிற எல்லா கஸ்டமரையும் அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து பேசி கொடுக்கணும். வரவங்கக்கிட்ட இல்லை ரக்கடாக பேசணும்னா அவங்க என்ன வேணான்னு போயிடுவாங்க. நம்மளோட எண்ணெயோட தரம் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு கேட்பாங்க, இன்னும் செக்கில் ஆட்டினதான்னு கேட்பாங்க, வாங்கிட்டு வந்து விற்கிறீங்களான்னு கேட்பாங்க. இது எல்லாம் அவங்க கேட்பாங்க. நம்ம அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக மதித்து அவங்கக்கிட்ட அவங்க புரிய வைக்கணும், பேசணும். பேசி புரிய வச்சுட்டா அவங்க வாங்கிட்டு போய் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்மக்கிட்டே வருவாங்க. இதுதான் இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டுறீங்க இல்லையா? ஆமாம். எண்ணெய் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த
வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஆமாங்க. அதையும் நம்ம விற்பனை பண்ணலாமா? வேஸ்டேஜ் பண்ண முடியாதுங்க. வேஸ்டேஜ் வந்து அதை வந்து பாதி வேஸ்டேஜ் நம்ம தீபத்துக்கு யூஸ் பண்ணிடுவோம், மீதி வேஸ்டேஜ் போய் அக்ரிகல்ச்சர் லேண்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வேஸ்டேஜ் வந்து கடலையில் வந்து புண்ணாக்கு வரும், கடலை புண்ணாக்கு வரும், எள்ளு புண்ணாக்கு வரும், மல்லாட்டை புண்ணாக்கு வரும். அதை வந்து இந்த மாட்டுக்கு தீவனமாக புண்ணாக்கு வச்சிடலாம். மீதி வந்து எள்ளு புண்ணாக்கு இது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்டேஜ் மட்டும் யாராவது வந்து வாங்கிட்டு போகிறாங்களா உங்ககிட்ட? இல்லை அப்படி யாரும் கிடையாது. அப்படி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கேட்குறவங்ககிட்ட இப்போ கடலை புண்ணாக்கு மாடு வச்சுருக்கவங்க வாங்கிட்டு போகிறாங்க, எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டு போவாங்க. அதை ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க? ஃப்ரீயாக இல்லைங்க சார், அதுக்கு நம்ம என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வச்சு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டே வருது. விவசாயம் பண்ணுறவங்க வந்து லாபகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் விவசாயிங்களுக்கு எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? விவசாயிங்களுக்கு எதாவது சொல்ல வரணும்னா, எல்லாருமே கடலை எண்ணெய் வாங்கி சாப்பிட்டா விவசாயம் விவசாய பொருளை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்ணுங்க. எல்லா பொருளையுமே வாங்கி பண்ணி சாப்பிட்டா விவசாயியும் நல்லா இருப்பாங்க, அதை விற்பனை பண்ணுறவனும் நல்லா இருப்பான், அதை வாங்கி சாப்பிட்றவனும் நல்லா இருப்பான். விவசாயம் ஏங்க அழிய போகுது? இப்போ கடலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரேட்டு ஏறிட்டே வருது. ஸோ விவசாயம் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா கடலை பார்த்தீங்கன்னா மாதம் இப்போ 100 ரூபா விற்குதுன்னா 120 ரூபா 140 ரூபா அப்படி தான் வந்து ரேட்டு ஏறிட்டே வருது. அப்போ விவசாயம் குறைஞ்சிட்டு வருதுங்களா? விவசாயம் ஏன் குறைஞ்சிட்டு? லேபரோட அமௌண்ட் எல்லாம் ஏறிக்கிட்டு வருதுங்க. அதனால் விவசாயிங்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயிங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பற்றாக்குறை நிறையா இருக்குது. வீட்டில் பணம் பற்றாக்குறை, இப்போ வந்து எண்ணெய் கார்ப்பரேட் கம்பெனி நிறையா உள்ளே வந்துடுச்சு. அதனால் இப்போ கடலை எண்ணெய் நிறையா பேர் இது லைக் பண்ணுறதில்ல. பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயை தவிர இது எந்த எண்ணெயுமே கிடையாது. இப்போ வந்து ஐடி இப்போ எப்படி கமர்ஷியல் பிஸ்னஸ் வந்ததுனால, இப்போ ஐடி செக்டார் அந்தமாரி உள்ளது வந்ததுனால இப்போ இந்த கடலை எண்ணெயை விட்டுட்டு எல்லாம் இந்த ரீஃபண்ட் ஆயிலுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அந்தந்த எண்ணெய்க்கு இப்போ மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து இப்போ திரும்பி இந்த ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பழைய இதுக்கே வராங்க, ட்ரெண்டுக்கு வராங்க. விவசாயம் அழியாது, இருக்க வளர்ச்சி பெற்று தான் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மந்தமாக இந்த தொழில் சம்மந்தமாக பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆயில் மில்லோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் நேர்களுக்கு சொல்கிறீங்களா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெல்லிக்குப்பம் வாழைப்பட்டில் அமைஞ்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மிஸ்டர் சந்தோஷ் இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், சாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.